ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலக்காய் கொட்டையை வச்சு நம்ம கடலை உருண்டை செய்ய போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கலக்காய் கொட்டையை இந்த வாணலில் கொட்டி நம்ம வறுத்துக்கலாம். ஏடா இவ்வளோ குட்டி கடாய் எடுத்திருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய கடாய், அதை விட மீடியம் சைஸ் கடாய், அதை விட இந்த குட்டி கடாய். நம்ம இந்த குட்டி கடாயிலே எப்படி செஞ்சு முடிக்கிறோன்றது தான் இப்போ டாஸ்க்கு. இந்த குட்டி கடாயிலே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு வறுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கடாய் சூடு ஏறின பிறகு நம்ம வானலை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கிட்டு நல்லா வறுத்தோன்னா அந்த மனமே நல்லாயிருக்கும். கலக்காய் வறுக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். சரி, நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்மளே போய் கலக்காய் கொல்லியில் சம்பாரிச்சிட்டு வருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, கலக்காய் கொல்லி விளாக் போட்டிருக்கேன், டைம் இருந்தால் போய் பாருங்கள். அப்படி சம்பாரிச்சிட்டு வந்த நம்மளோட கலக்காய் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். வேலை செய்கிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி தொல்லை பண்ணுறாங்க பாருங்கள், கடுப்பாகுது. தூக்கணுமாங்க, இவ்வளோ நேரம் தூக்கி வச்சுருந்தேன், கை வலிக்குதுன்னு கீழே விட்ட பாவத்துக்கு தூக்குன்னு அழுதுனுக்குறான். இவங்களை வச்சுக்கு நான் அடுப்பாண்டை எப்படி செய்கிறது. இப்போ வெல்லத்தை எடுத்துக்கிட்டோம், வெல்லத்தை நசுக்கிக்கிட்டோம். இது மண் இல்லாத சுத்தமான வெல்லம், அதனால் இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் கலக்காய் கொட்டையை பாருங்கள், இந்த மாதிரி உரியணும். இது கொஞ்சம் காஞ்ச பிறகு அது கழண்டிக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ இந்த கிரவுண்ட் நட்டை நல்லா தோலை உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. 1-2 அப்படியே இருக்கும், நோ ப்ராப்ளம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான வெல்லம் எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது சுத்தமான வெல்லம், அதனால் நம்ம எதுவும் வடிகட்ட தேவையில்லை. 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு 1/4 கிளாஸ் நான் கிளாஸ்லேயே வச்சுருக்கேன் பாகு பார்க்குறதுக்காக. பாருங்கள், வெல்லம் பாகு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். கன்சிஸ்டன்சி எப்போன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம வேர்க்கடலை உருண்டைக்கு பாகு பதம் பார்க்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். இப்போ திரும்பவும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் கரெக்டான பதம். ஒன்றோடு ஒட்டிக்கிட்டு கம்பி மாதிரி நிற்கணும். அப்போ தான் கலக்காய் உருண்டை பிடிச்ச பிறகு கெட்டியாக ஒட்டிக்கும். அதனால தான் இப்போ நம்ம கொட்டி கிளறிக்கலாம். பாருங்கள், செம்ம கெட்டியாக இருக்கும். நம்ம கரண்டியே வளையும், ஆனாலும் நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சி எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நம்ம நல்லா கலக்காய் கொட்டையை போட்டு கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே நல்லா உருண்டை பிடிச்சி போட்டுக்கணும். பாருங்கள், கை பற்றிக்குது. கை பற்றிக்கும் போதே நான் சுட சுட உருண்டை பிடிச்சி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், சத்தியமாக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பொய் சொல்லலை, உண்மையாகவே நான் இந்த மாதிரிலாம் செஞ்சதே கிடையாது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை உருண்டை வருதுன்னு நான் சொல்கிறேன். வெற்றிகரமாக நம்ம கலக்காய் உருண்டை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ எத்தனை இருக்குன்னு எண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 46 வந்திருக்கு. இருங்க, நான் ஃபஸ்ட்டில் கரெக்டாக நினைக்கிறேன். கலக்காய் உருண்டையை உருட்டி தட்டில் போடுறதுக்கு முன்னாடி அந்த தட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தேய்ச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா தட்டில் நல்லா ஒட்டிக்கும். அதனால் அதுக்கப்புறம் நான் என் பையனோட ஆசைக்காக தான் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணது. அவன் ஒரு ரீல்ஸ் பார்த்து அதில் கலக்காய் உருண்டை இருந்ததுனால என்னை கேட்டான், அவனுக்காக நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், சுவையான, இது இன்னும் சூடு ஆறலை, அதனால் அப்படி இருக்குது. சுவையான நம்மள கலக்காய் பருப்பி, கலக்காய் உருண்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.